ஹாய் கைஸ், நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். நம்மளோட 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 35, டேட்டு 20 மார்ச் 2026. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,29,479. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,87,700 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் 58,000 கிட்ட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இன்றைக்கி டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,800 கிட்ட இருக்குது. இது வந்து லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவை நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் சின்ஸ் 2021. இது டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன், நீங்கள் இதில் இருக்க ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்ஐபி மூலமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி இதில் எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்க ஸ்டாக் எது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெல், ஏஜிஐ, லாரஸ் லேப் அண்ட் டாடா பவர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. பெல் பார்த்திங்கன்னா ஒரு 12,000, ஏஜிஐ பார்த்திங்கன்னா 9,000, லாரஸ் லேப் 7,500, டாடா பவர் 5,400 கிட்ட வந்து ப்ளஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டு, ரிலாக்ஸோ, ஐடிசி, அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மைனஸில் இருக்குது. இல்லை ஏஷியன் பெயிண்ட்ஸு எனக்கு தெரிஞ்ச ஒரு மோர் தென் 6 மந்த்தாக நெகட்டிவில் தான் இருக்குது. ஐடிசி அப்பப்போ வந்து மாறிட்டே இருக்கும். இன்னும் ஐடிசி ஹோட்டல்ஸ் அது ஸ்பிட் ஆனதுலேருந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ரிலாக்ஸும் ரொம்ப நாள் மைனஸில் தான் இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இப்போ என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,71,236 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,88,800 கிட்டே இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 17,581 இருக்குது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா டே ரிட்டர்னில் 5,800 கிட்ட மைனஸில் இருக்குது. என்ன ரீசன்னா உங்களுக்கு அந்த ஈரான் வார்னால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஏறிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் பிகினராக இருக்கும்போது இதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஓவர் த பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல க்ரோத் வரும். இந்த டே சேஞ்சஸ் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இந்த யூடிஐ நிஃப்டி 50 3,800 இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் 1,500 இறங்கியிருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் 250. குவான்ட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 42 கிட்ட இறங்கியிருக்கு. இதை நான் பார்த்திங்கன்னா 2021 நான் எஸ்ஐபி மூலமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் எஸ்ஐபி வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா $415 இது வரைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நான் 1,000 2,000 அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஓவரால் வேல்யூ பார்த்திங்கன்னா $524 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் பார்த்திங்கன்னா $109 கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப வந்து ரிஸ்க் அதிகம், ப்ளஸ் வந்து ரொம்ப ஏறுறது இறங்குறது அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். நேற்றே பார்த்தீங்கன்னா $4.3 கிட்ட இறங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு $6 கிட்ட இறங்கியிருந்தது. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரிஸ்க்கு. நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம், அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்தியன் வேல்யூவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் யூஎஸ் ஸ்டாக்கோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 48,800 சில்லற கிட்ட இருக்குது. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கள். பிளைண்டாக நீங்கள் ஒரே ஸ்டாக்கில் தெரியாததில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கடைசியில் அது எல்லாமே லாஸ் ஆகிற மாதிரி போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி மூலமாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேயே நீங்கள் சில இது கற்றுக்க முடியும். ஏன்னா நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த 1 கோடி சேலஞ்ச் புரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next video. Bye.